திருவண்ணாமலையில் இருந்து திருமலை சென்று கொண்டிருந்த ஆந்திர மாநில பேருந்து திருப்பதி அருகே எதிர் திசையில் வந்த டிப்பர் லாரி மோதியதில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 18 பேர் காயமடைந்தனர். கிரெயின் மூலம் பேருந்து மீட்கப்பட்ட நிலையில் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் அருகே SS நகர் பகுதியில் தகுந்த பயிற்சியாளர் இல்லாமல் லாரி ஓட்ட பழகிய போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஓடம்போக்கி ஆறில் கவிழ்ந்ததில் 3 பேர் காயமடைந்தனர். செந்தில்குமார் என்பவரின் மகன்களான சுதிக்குமார், பிரவீன்குமார் ஆகியோர் தந்தைக்கு தெரியாமல் நண்பர் விக்னேஷின் உதவியுடன் தஞ்சாவூர் திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஓட்ட பழகிய போது விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருப்பது பற்றிய கேள்விக்கு சேலத்தில் பதிலளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் OPS இப்படி பேசுகிறார் என்றால் யாரை ஏமாற்ற பார்க்கிறார் என்பது அவருக்கே வெளிச்சம் என்றார். அவருடைய கூற்றுப்படி சொன்னால் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட பிச்சையில் பொது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்தவர். இந்த இடத்திற்கு வந்த பின்பும் அவருடைய சுய புத்தி, சொந்த புத்தியிலே இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்திலிருந்து அனைத்து நீதிமன்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் எடப்பாடியார், அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் தான் இரட்டை சின்னம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு பின்பும் கூட இப்படி உளறிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யாரை ஏமாற்ற அவர் நினைக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிந்த உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி 33 மீனவ கிராமங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. டிசம்பர் 26ஆம் தேதி நள்ளிரவு குழாயில் ஏற்பட்ட கசிவால் தாழங்குப்பம், நெட்டுக்குப்பம் உள்ளிட்ட பல கிராமங்களில் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து கடந்த 42 நாட்களாக கோரமண்டல் உர தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை மணத்தட்டையில் உள்ள வாகன பட்டறையில் பணியாற்றிக் கொண்டிருந்த போதும்பாறை கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் பழுது பார்த்துக் கொண்டிருந்த டிராக்டர் முன்னோக்கி ஓடியதில் உடல் நசுங்கி உயிரிழந்தான். பட்டறை உரிமையாளர் செந்தில்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பரில் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ள நீர் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை அறையை சுற்றி இப்போதும் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதே பகுதியில் பேரூராட்சியின் 18 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுவதால் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். அரசு மருத்துவமனை பக்கத்தில் இருக்க பிரேத பரிசோதனை நிலையத்தில் தண்ணி தேங்கி அது அப்படி வடியாம துர்நாற்றம் வீசி 18 வார்டில் உள்ள குப்பைகளையும் அங்கே கொண்டு கொட்டி அதுவும் துர்நாற்றம் வீசி இப்போ நம்ம ஒரு வியாதிக்காட்டி தான் மருத்துவமனைக்கு போறோம்னா வியாதியே அங்கே உருவாகிற ஒரு சூழ்நிலையில அரசு மருத்துவமனை இருக்கு. 15வது ஊதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக அலுவலகம் முன் போக்குவரத்து தொழிலாளர்கள் அரை நிர்வாண கோலத்தில் மண் சட்டி ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடியில் கட்டுமான பணிக்காக 15 அடி ஆழப்பள்ளம் தோண்டிய போது அருகில் உள்ள 2 வீடுகளின் பின்பக்க சுவர் இடிந்தது. மேலும் 5 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது. பர்மா காலனி திருவள்ளுவர் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணி நடக்கும் நிலையில் சேதமடைந்த வீடுகளை சோழிங்கநல்லூர் MLA ரமேஷ் அரவிந்த் பார்வையிட்டு இதுகுறித்து கட்டுமான நிறுவனத்திடம் பேசுவதாக கூறினார். மேட்டூர் அருகே காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் ஏராளமானோர் பால்குடம் மற்றும் தீர்த்தக்குடம் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அந்த புனித நீரை ஊற்றி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயர் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் ஆய்வு மேற்கொண்டார். 10 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த CBCID போலீசார் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த ஆய்வு நடந்துள்ளது. யாரெல்லாம் நன்றாக படிப்பதில்லை என்று கேட்டதும் தைரியமாக கையை தூக்கி தனக்கு தமிழ் பாடம் மட்டும் கொஞ்சம் சரியாக வராது என்று பதிலளித்த 4ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு தருமபுரி MLA வெங்கடேஸ்வரன் பொன்னாடை பூர்த்தி நன்றாக படிக்குமாறு அறிவுறுத்தினார்.
இலக்கியம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் பங்கேற்ற எம்எல்ஏ குறிப்பிட்ட மாணவி மீது கூடுதல் கவனம் செலுத்துமாறு ஆசிரியரிடம் தெரிவித்தார். தங்களின் வார்டுகளில் திட்டப்பணிகளை மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் புறக்கணிப்பதாக கூறி எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் மாநகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதே பெண் கவுன்சிலர் திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மற்ற கவுன்சிலர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். காரைக்குடியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி போராட்டம் அறிவித்த அப்பகுதி பாஜகவினருடன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையின் போது காவல் ஆய்வாளர் ஒருவர் பாஜக மாவட்ட தலைவரை ஒருமையில் பேசியதாக கூறி அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாதவரம் அருகே உள்ள மாத்தூரில் தமது மனைவி மற்றும் உறவினர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கோதண்டத்தை கத்தியால் வெட்டியதாக 5 பேரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். நெல்லை தென்காசி இடையே 473 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் 4 வழிச்சாலையில் ஆலங்குளத்தில் சுங்கச்சாவடி அமைக்கும் பணியை எதிர்த்து நகர வியாபாரிகள் சங்கம் சார்பில் கடையடைப்பும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. 2014 நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் சுங்கச்சாவடி கிடையாது என உறுதியளித்ததாகவும் ஆனால் தற்போது சுங்கச்சாவடி அமைக்கப்படுவதாகவும் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.